எதனா இருக்கா? ஒன்றுமே இல்லை. கையால் இருந்து உடச்சி கூட எடுக்கலை, பிடிக்கும் போதே குழந்துட்டு உழுது. கரெக்டாக அந்த கட்டிங்கு இந்த அங்கே ஒரு பெண்டு. அவ்வளோதான் வந்துச்சு. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னமும் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சங்ககிரியில் இந்த வண்டி வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். 14 வீலில் வந்து பாடி இறக்கிட்டு ஸ்கில்டன் போட்டுட்ருக்கோம். வேலை போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு அது இதுன்னு முடிச்சுட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே சென்ட்ரல் கேஸில் சேனல் ஒன்று தூக்கி போட்டாங்க. அங்கே போய்ட்டு இதோட வேலை எப்படி நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே வண்டி தான் வேலை பார்த்துட்ருக்கோம். தொட்டி இறக்கி போட்டுட்டு ஏகப்பட்ட வேலை. போய்ட்டு மணல் சர்வீஸ், மணல் வச்சு எல்லாத்தையும் பெயிண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி கோட்டிங் ஒன்று போட்டிருக்கு. அதெல்லாம் போன வீடியோவில் இருக்கும். இன்னும் கேபினில் வேலை இருக்குது. பின்னாடி இதெல்லாம் மாற்றணும், அடப்பளவெல்லாம் மாற்றணும். அவ்வளோ ஒரு சேனலில் வந்து இதை வந்து போன வீடியோவில் வச்சுட்டாங்க. ஒன்று தூக்கிட்டு வந்து போட்டாங்க. இன்னொன்று எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் போயிருக்காங்க. இந்த பாக்ஸ் அடித்து அளவு பார்த்து போன வீடியோலாம் அளவு பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மீதி அதுக்கான வேலை தான் போய்ட்டுருக்கு. அதை பாருங்க, தூக்கறத அவ்வளோ வெயிட் ஆனால் 4 பேர் தூக்கிட்டீங்களா? 4 பேர் தான் தூக்கிட்டு வந்து அதில் போட்டவங்களே. பார்க்கறதுக்கு தான் சேனல் பயங்கர வெயிட்டு. இதை தூக்கி நடுவில் போடணும். அதுக்கு நடுவில் அவ்வளோதான் உட்காந்து சொல்லுற. பையன் டாப்பை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். தட்டி தகரெல்லாம் போயிட்டு தீர்த்து போய் அதை வந்து தட்டி எடுத்துகிட்ருக்கான். இங்கே ஒரு கட்டை வந்து இந்த சேனலை வந்து டைட் பண்ணுறதுக்காக 2 பக்கமும் அதுக்கான வேலை போயிட்டுருக்கு. இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்க சேஸ் அப்படியே கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த பம்பரை தூக்கி அப்படியே அதுக்குள்ளே கரண்ட் கனெக்ஷன் இன்னும் எடுக்கலை. அதுக்காக ஜன்செட் வச்சு ஓட்டுறாங்க. பையன் மட்டும் டாப்பை வந்து பிச்சு போட்டுட்ருக்கான். மேலே தகரம் ஃபுல்லாக எடுத்து போச்சு மக்களே. கேபினுக்குள்ளே மேலே சும்மா எப்படி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில இந்த வண்டி. ஆனால் செகண்ட் செலவானால் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். இவ்வளோ வேலை இருக்குதா அப்படின்னு லாரியில். நான் இன்னையோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளாக இருந்து வேலை பார்த்துட்ருக்கேன். முடியல. ஆனால் வெயில் ஒரு பக்கம் செம்மையாக போட்டு கொளுத்துது. சரி, இந்த வண்டி அண்ணன் வாங்கின வண்டியாச்சே, எடுத்து ரன்னிங் பண்ணுற வரைக்கும் இருக்கிற வேலையை பார்க்கணும். முடியல, வெயில் ஒரு பக்கம் செம்ம காட்டுது. நான் வர கொஞ்சம் உடம்பு முடியல சொல்லிட்டு தான் டூட்டிலேருந்து லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்த அன்றைக்கே கையோடு அங்கே நேராக தூத்துக்குடி போயிட்டு தூத்துக்குடியிலேருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே சங்ககிரிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன்.
இன்னும் என்ன பண்ண போகணும்னு தெரில. இது இன்னொரு 2-3 நாளைக்கு இங்கேயே வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கெல்டன் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் ஒர்க் கூட இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் முடிஞ்சிடும்னு வச்சுக்கலாம். அடுத்து பின்னாடி அந்த அடப்பலம் மாற்றணும். மேலே டாப்பு, உள்ளார வந்து மைக்கா ஷீட்டு, கண்ணாடி, பேனட்டு, ஏகப்பட்டது இருக்குது. அடுத்து சின்ன சின்ன மெக்கானிக் வேலை, அடுத்து எலக்ட்ரிஷியன் வேலை, இந்த லைட்டிங்கு, இந்த இது எல்லா வேலையும் பார்க்கணும். எப்படின்னு ஒரு 3 நாள் வேலை இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக நான் தான் 2 நாள் எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடம்லாம் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோல்ஸ் போடணும். இங்கே லைட்டாக ஏற்ற இறக்கமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக முறுக்கிட்டு இருக்குது. அதில் அதை ஸ்டடி பண்ணால் கொஞ்சம் இறக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. சரிட்டு பார்ப்போம். எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. மேலே சின்ன பையன் மட்டும் இது பண்ணிகிட்ருக்கான். பாருங்க, இங்கேயும் அதே போல் தான் லைட்டாக மேலே ஏற்றமாக இருக்குது. டாப்பு ஃபுல்லாக கண்டோம் பிரித்து சக்கையாக கொட்டிக்குது. மொத்தமும் பிரித்து வேலை பார்க்கணும். ஒரு வேலைக்கு வந்தால் 10 வேலை வைக்குது எக்ஸ்ட்ரா. பாருங்க, கீழே கிடக்கு பாருங்க. மொத்த தகரமும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. தகரம் ப்ளஸ் தார் ஷீட்டு எல்லாம். சூப்பா, இதெல்லாம் ஒரு வேலைக்கு வந்தால் இது 10 வேலை வைக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக தகரமே இல்லையா, அதனால் இந்த பெண்டு ஷீட் வந்து பாருங்கள், இதெல்லாம் மாற்றணுன்றாங்க. ஒன்றும் முடியல, எல்லாம் அரிச்சு போச்சு. இதெல்லாம் என்ன காரணம்னா, லைட்டாக ஒழுகுதுன்னும் போது அதுக்கான வேலையை பார்க்கணும். அப்படியே விட்டு ஓட்டி வேலையை வந்து தலையாக கட்டினா அவன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி தான். இப்போ இதெல்லாம் சொல்ல முடியுமா? எங்கே இவ்வளோ வேலைக்குது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வண்டியில் கேபின் பிரித்தா தான் தெரியும்னு. என்ன பண்ணுறது பாருங்க, இதெல்லாம் கூட மாற்றணும். எல்லாம் சுத்தமாக போயிட்டு இருக்குது. 2 பக்கமும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் போகிறேன், இந்த பக்கம் தகரமும் இத்து போய் தான் கிடக்கு. ஆல்ரெடி இந்த கீழே பாட்டம் எல்லாம் உடஞ்சி போய் உளுத்து போய் தான் இருக்குது. என்ன தான் பண்ணுறதுக்கோ பேசாமல் இந்த சில்லற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கேபினே கட்டிடலாம் போடுது. புதுசு இறக்கிட்டு குட்டி குட்டியாக ஒன்று வேலை பார்த்தா சரி இதை மட்டும் முடிச்சிடலாம் அதை மட்டும் முடிச்சிடலான்னு பார்த்தா 1008 வேலை வாங்குது. இதை இப்போ இதெல்லாம் வேறு மாற்றணும். என்ன பண்ண போகணுன்னு தெரில. இருங்க, அந்த வண்டி ஓனரும் வரட்டும். வண்டி ஓனர் வர மாட்டார். ஃபோனில் பேசிட்டோம். இந்த பற்ற ஓனரும் வரட்டும், என்ன சொல்கிறாங்க இதுன்னு பேசுவோம். முடியல. ஒன்று மேலே ஒன்று இந்த வேலை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் பிரிங்கன்னா அது இன்னொரு மேலே, அது இன்னொன்றுக்கு மேலே அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுதான் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அண்ணனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதான் வண்டி ஓனருக்கு. பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வண்டி கிராஸாக இருக்குல்ல லைட்டாக, அதை வந்து சரி பண்ணியாச்சு. கிராஸாக இருக்கிறது லெவல் பண்ணுறதுக்காக ஜாக்கி போட்டுட்ருக்காங்க. ஓகே, பின்னாடி வந்து லெவல் பண்ணிகிட்ருக்காங்க ஜாக்கி போட்டு. உள்ளே வந்து வேலை போயிட்டுருக்கு. என்ன வேலை போகுது? தண்ணியா பக்கெட்லையா? சரிப்பா, தண்ணி தம்பி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாப்புல. ஜாக்கி போட்டு லெவல் பண்ணிச்சு. இப்போ பார்த்தோன்னா ஒரு ஈவனாக இருக்கும். ஏன்னா வெல்டிங் வைக்கும் போது இந்த ஈவன் இல்லாத போச்சுன்னா ஸ்கில்டன் வந்து முறுக்கின்னு இருக்க மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். சரி, அங்கே உள்ளே வந்து போல்ட்டை வந்து கரைச்சிட்ருக்காப்புல. அதாவது பின்னாடி இந்த அடப்பழக்கையோட போல்ட்டை. கேப் வழியாக நெருப்பு பொறி கொட்டுது. உள்ளே அந்த காலி பண்ணுறது பாருங்கள். 1-2 உள்ளே வந்து போயிட்டுருக்கு வேலை. பார்த்து அது போல்ட்டு கழட்டலாம் முடியாதுண்ணா, எல்லாமே ஊதி தான் எடுக்கணுமா? சூடாயிரும்.
சென்ட்ரலில் சேனலில் வருதில்ல அந்த போல்டு வரைக்கும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. பின்னாடி கூட போல்டோட தடம் எல்லாம் துரு பிடிச்சி சுத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா போல்டு மாதிரியே இருக்காது. இதெல்லாம் வந்து ஸ்பேனர் போட்டு காட்ட முடியாது, அதனால தான் ஊதி எடுக்கிறாங்க. ஒன்று கூட சரியில்லை, எதுவுமே நட்டு மாதிரியே இருக்காது, நட்டு போல்டு மாதிரி. அங்கே பாருங்க. ஓட்டை போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஸ்கில்டன் இது பண்ணுறதுக்கு ஓட்டம் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் இன்னும் 2 லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். பேலன்ஸு கரைச்சி எடுக்கிறாங்க போல்ட்டை. பின்னாடி கிராஸ் பார் பெண்டாக இருந்தது, அதை தட்டி சரி பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. வண்டியில் பின்னாடி அடப்பழகம் வந்துருச்சு, அதை கழட்டிட்டு இதை ஃபிட் பண்ணணும். அடப்பலகை, அது தார் ஷீட்டு மேலே ஓட்டுறது, நட்டு போல்டு, எவ்வளோ வேலைகள். அங்கே ஓட்ட போட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு. பாடி வண்டியாக இருந்து ஸ்கெல்டன் போடுறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். இதுவே ஒரு டேங்கரோ இல்லை இந்த பல்கர், சிமெண்ட் பல்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக இருந்திருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். 4 போல்ட்டு தான், 4-5 யூக்லாம் கைட்டினா அப்படியே தூக்கி கீழே வச்சுட்டு இந்த வேலையை பார்த்துக்கலாம். பாடி வண்டிக்கு தான் அதை இறக்கிறதுக்கே எவ்வளோ நெட்டு போல்டெல்லாம் ஹீட் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கே டைம் ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் இந்த வேலை. ஏன்னா வாங்கிட்டே வாங்க, ஒரு ஸ்கில்டன் வண்டியாக பார்த்து வாங்கியிருந்தேன்னா இவ்வளோ வேலை வந்திருக்காது. சரி, எல்லாமே பட்ஜெட்டு, ஃபைனான்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி தானே, நம்ம என்ன பண்ண முடியும். சுற்றி எல்லா பக்கமும் வேலை போய்கிட்டே இருக்கு. சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஓட்டை போட்டு எடுத்து விற்கிறாங்க. மேலே எல்லா போல்ட்டும் கட் பண்ணியாச்சு, அடப்படைக்கு கட்டிட்டு இருக்காங்க. இதில் ஓட்டை போட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டை பாடி வண்டியில் இந்த சேஸுக்கு நேரம் அதோ இதெல்லாம் போட்டு அதில் தான் போல்டு இருந்தது. அதுக்காக அதில் மார்க் பண்ணி ஓட்டை போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் ஒரு 2 நெட்டை போட்டோன்னா கீழே அந்த கேப் இல்லாத இழுத்து பிடிக்கும் டைட்டாக, அதுக்காக அதுவும் ஒரு சேஃப் தான். ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் தட்டின உடனே கீழே உயுது எல்லாம். வேலை எக்ஸ்ட்ரா இழுக்குது, செலவு. எதையாவது முழுசாக வந்ததுன்னா திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஆஹா, அந்த அளவுக்கு இருக்கு. இங்கே மார்க்கிங் போயிட்டுருக்கு. அவர் அங்கே உடைக்கிறாரு. உடைக்கிட்டு எல்லாத்துலேயும் அளவு மார்க் பண்ணி ஒரு வெல்டிங் டாக்கா வச்சிருக்கு, நகரக்கூடாதுன்னு. போயிட்டுருக்கு வேலை. இப்போ தான் கொஞ்சம் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாங்களா, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சும்மா நகர்ந்துடாத இருக்கிறதுக்காக. இதுதான் அந்த ஸ்பீக்கர் சைடு வருது பார்த்தீங்களா, அந்த இது கீழ்பாட்டம் எதனா இருக்கா? ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கையால் இருந்து உடச்சி கூட எடுக்கலை, பிடிக்கும் போதே குழந்துட்டு விழுது, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம்
அண்ணன்ட்ட சொன்னால் அது எப்படி இதுவாகும் இது எப்படி இதுவாகும்னா ஆள் பக்கத்தில் இருந்து பார்த்தாங்கன்னா அது கேட்க போகிறதில்ல. என்ன செய்வது? ஒன்று கூட ரீயூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா போல்ட்டும் ஊதியாச்சு, இருந்தாலும் பிடிச்சிருந்தா இருக்கும். வெளியே வருது. வெளியே வரலான்னுது. கீழே வர ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. எவ்வளோ போராட்டம். மொத்தமும் மேலே அதை நீட்டிட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தால்தான் சுத்தமாக வரவே இல்லை. ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து தட்டிக்கிட்டி வெளியே எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் சேனலுக்கு இந்த பாக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரேட்டர் சவுண்டு தான் கொஞ்சம் ரொம்ப தொல்லையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் எதனா பெண்டாக இருந்ததுன்னா லைட்டாக தட்டலாம். அது ரெண்டும் தனித்தனி பீஸ் தான், பாதி பாதியாக தான் இருக்குது. அதை தனியாக உடச்சி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. எடுத்துட்டாங்க பாதி பீஸ் மட்டும் தனியாக. கரண்ட் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த ஜென்ரேட்டர் சவுண்ட்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். என்ன பண்ணுறது, லைட் எரியணுன்றதுக்காக கூட ஜென்ரேட்டர் தான் போடுறதா இருக்குது. இந்த சைடு பீடிங் ஃபுல்லாக அது போயிடுச்சு. இல்லைன்னா இதே பலகையை கூட யூஸ் பண்ண சொல்லியிருக்கலாம். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக செரிச்சு போச்சா, அதனால தான் இப்போ அவ்வளோ பெரிய இது மாத்திரதா இருக்குது. இதுவும் ஆனால் அவ்வளோ வெயிட்டு. அடப்பழக சேனலோட கட்டி எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் வேலை இருக்குது. இது மட்டும்தான் இதில் மீதி ஆகும்னு சொன்னாங்க. இதில் எதுவும் டேமேஜ் ஆகாத வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எப்படியும் அந்த சைடு தகரம் அதே மாதிரி இந்த சைடு தகரமும் செரிச்சு போய் தான் இருக்குது. அதையும் தான் மாத்திரம்னாங்க. எல்லாம் இதே கட் பண்ணி எடுத்துருக்காங்க மக்களே. இதை எடுக்க தான் அவ்வளோ போராட்டம் ஆகிடுச்சு. வெறும் வண்டி ஃபுல்லாக பாருங்க எழுதி கிடக்குது. எல்லாம் மரத்தொழு பட்டை. இதுக்கு வர சைடு சேனல் பையன் வந்து அவர் கட் பண்ண அந்த பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கான். இந்த பாக்ஸ் எங்கே வரும்னா இதுக்கு மூடி மாரி வச்சு லைட்டாக மேலே வரும். கண்டெய்னர் இங்கே உட்காந்துன்னா இந்த சைடு நகராத இருக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த வேலை க்ளீன் பண்ணிட்டுருக்கான் பையன். 2 பக்கம் சேனல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இதை நம்ம நவுத்தோம். ஓகே. அண்ணா அது கீழே இறங்கிச்சுன்னா டீசல் டேங்க் கண்டிப்பாக அந்த பா மாதிரி போட்டு ஆகணும். டீசல் டேங்க் மூடி அது கிடைச்சது அதான் அந்த மாதிரி போடணும்னா
இப்போ நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் டீசல் டேங்க் மூடி இருக்கா, இந்த சேனலு இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுன்னா இதோட இங்கே கவர் ஆகிடும். இந்த இடத்துல வரும்போது நம்ம டீசலும் போட முடியாது, மூடியும் தர முடியாது. கண்டெய்னர் இல்லைனா கூட இப்படி மேலேருந்து கை விட்டு போட்டுக்கலாம். கண்டெய்னர் இருந்தால் வேலைக்கு ஆகாது. இது கடைசியாக அந்த வெல்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதில் மாரி கட் பண்ணி சேனல் கட் பண்ணி அதை மட்டும் செட் பண்ணணும். அந்த வேலை கடைசியாக பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்கு சைடு சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுவாங்க. சும்மா லைட்டாக டாக்கா வச்சுருக்காங்க. இது அப்புறமா ரன் பிளே வெல்டு வச்சுப்பாங்க. இதேமாரி 4 மூலைக்கும் வைக்கணும். அந்த லென்த்து சேனலை கட் பண்ணுறாங்க. சைஸ் பார்த்து ஆளு மார்க் பண்ணாங்க இல்லையா, அதை கட் பண்ணிட்டு இருக்காப்புல. நைட்டு இதோட ஒர்க் முடிஞ்சிச்சு மக்களே. இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் காலையில் காட்டுறேன் உங்களுக்கு. குட் மார்னிங் மக்களே. நேற்று என்னென்ன வேலை நைட்டு போச்சு பாருங்கள். இந்த டாப்பு பிரிக்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சாரி, பலகையை மேலே டாப்பு நேற்று பிரிச்சிட்டாங்க. அது ஃபுல்லாக போல கொட்டிக்கிச்சு. அந்த வேலையெல்லாம் பண்ணணும். எல்லாம் உள்ளே தான் இருக்குது. பின்னாடி இருக்க அடப்பலகை கேட்டு தான் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. டைம் ஆகி தட்டி போல்ட்டு கீதை பாருங்க. இதை வச்சு கரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் எல்லாமே இது பாருங்கள் கட் பண்ணி எடுத்ததால் எல்லாமே பாதியாக அதிலேயே நின்றுக்குச்சு அடப்பலகையில். அதை வெளியே எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள் ஸ்கில்டனுக்கு வந்து பாக்ஸ் அடித்து இந்த சேனல்லாம் வந்து கொடுத்து சும்மா ஒரு இது பக்கம் வச்சுருக்காங்க. இன்னும் வெல்டு அடிக்கலை, ரன் பிளே வெல்டுலாம் அடிக்கலை இன்னும் எதுக்குமே. ஒரு பாக்ஸாக ரெடி பண்ணி ஸ்கில்டன் மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே தான் வந்து வெல்டிங் போகும். இதுதான் வந்து பெயிண்டிங் அது இதெல்லாம் பண்ணால். இது வந்து லப்பர் பெயிண்டிங்கு. அது வந்து அதான் ஃபஸ்ட்டு கோட்டிங் மாதிரி. இதுக்கு மேலே தான் இன்னொரு பெயிண்ட் அடிப்பாங்க, செவ் பெயிண்ட்டு. இதெல்லாம் வந்து ஸ்கில்டன் வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா இதோட நம்ம வண்டி முடிஞ்சிடும். இதுக்கு அந்தாட கிடையாது. இந்த செட்டப்பும் அப்படியே எடுத்து இங்கே வைக்கணும். இன்றைக்கி அநேகமாக ஸ்கில்டன் வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸ்கில்டன் வேலையும் கேபினுக்கு பின்னாடியும் கொஞ்சம் வேலை நடக்கலாம். பலகைலாம் வந்துடுச்சு பின்னாடி. இதுதான் அடப்பலகை. மேலே தார் ஷீட்டு அதுவும் இருக்குது. தகரம் கூட இருக்குது. பார்க்கலாம் மக்களே இன்றைக்கி எது வரைக்கும் நடக்குதுன்னு. பசங்கள்லாம் வந்துட்டாங்க. காலையிலே தம்பி வந்து அடப்பலகை டாப்பாடா டாப்பலகை தானே இது. மேலே டாப்புக்கு பல பிளைவுட் கட் பண்ணி வச்சுருக்கான். பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்சம் இப்போ அடப்பலகைக்கு வந்து மார்க்கிங் போயிட்டுருக்கு. முதல் அடப்பலகை ஏற்றுனாங்க. உள்ளார அடப்பலகையில் போயிட்டு ட்ரில் போட்டு ஓட்ட போட போகிறாங்க. என்ன இந்த ஜென்ரேட்டு சவுண்டு தான், இந்த இது மட்டும் கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் மக்களே. சமாளிச்சிங்க. 2 நெட்டு மட்டும் போட்டு சும்மா சப்போர்ட்டு நிப்பாட்டி வைக்கிறாங்க. கீழே சாஞ்சிடக்கூடாதுல, வெயிட் அதிகம். ஸ்கில்டன் சைடு ஆங்கிலுக்கு சப்போர்ட்டு நல்லா கட் பண்ணிட்டு இருக்காங்க ஆங்கிலு. இந்த அடப்பலகைக்கு 2 போல்ட்டு மட்டும் போட்டு சப்போர்ட்டுக்கு நிற்குது. அங்கே பின்னாடி மீதிக்கு மார்க்கிங் போயிட்டுருக்கு.
அதாவது அதில் கிராஸாக வரும், அதுக்கும் சேர்த்து இந்த பெண்டு அப்புறம் மேலே டாப்பில் அதுலேயும் கிராஸாக வரும், இதுக்கும் அளவு போயிட்டுருக்கு. வெயிலாம் காலையிலே பொழந்து கட்டுது. கட் பண்ண சைடுக்கு ஆங்கிள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இதோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த கிராஸில் வச்சு வெல்ட் அடிப்பாங்க. இங்கே மார்க்கிங் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணியாச்சு கரெக்டாக. அந்த கட்டிங்கு இந்த அங்கே ஒரு பெண்டு நேராக பார்த்தீங்கன்னா மேலே அந்த கேபின் டாப்பில் அந்த பெண்டு மாரி வருதில்ல, அதுக்கும் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. அடப்பலகையோட ஃபினிஷிங் முடிஞ்சிடும், பாதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை போல்ட்டு போட்டு சைடில் சப்போர்ட்லாம் கொடுத்து ஆங்கிள் போட்டு டைட் பண்ணணும். இங்கே வந்து இன்னும் சைடு ஆங்கிளுக்கெலாம் கிராஸாக வந்து மார்க்கிங் போய்ட்டுருக்கு. மார்க் பண்ணி அதை கட் பண்ணால் தான் அதுக்குள்ளார வச்சு வெல்ட் அடிக்க முடியும். அதுக்கான வேலை. இந்த ஜென்ரேட்டர் ஓடுற சவுண்டு தான் கொஞ்சம் தாங்க முடியல, அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். பவர் கனெக்ஷன் ஒரு 3 நாளில் எடுத்துருன்றாங்க. 3 நாளாக வண்டி வேலையாக முடிஞ்சிருமே. லைனிங்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க, இபி சர்வீஸ் மட்டும்தான் வரணும். வந்தானா பின்னாடி அதை போஸ்ட்டில் எடுத்து லைன் கொடுத்துட வேலை முடிஞ்சிடும். ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணவங்கள தான் இதுவாக இருக்குது. இந்த சேனல் எல்லாம் எது எதுக்கு மார்க் பண்ணவங்களோ அதை கட் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட போயிருக்காங்க எல்லாம். சின்ன பையன் வேலை பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி கேபினுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து சேனல்லாம் கட் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஹோல்ஸ் போடணும். இந்த சைடு பிச்சு எடுக்கிறாப்புல பையன். தம்பி பார்த்து நிதானமாக எடு, அதுக்கு மேலே ஏதோ இழுக்காது. அது ஃபுல்லாக செரிச்சு போய் கிடக்குதால அதை மாற்றிட்டா நல்லா இருக்கு அப்படின்றாங்க. சரி ரைட்டு பண்ணுங்கண்டியாச்சு, வேறு என்ன பண்ண முடியும். இதைப்போ இவ்வளோ வேலை பார்த்து அப்புறம் மறுபடியும் அதை ரைட்டாக ஓட்டி சீக்கிரமாக ஒழுக ஆரம்பிச்சிடும். அந்த பக்கம் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வண்டிக்கு கேபின் ரெடி பண்ணுறதுக்கான வேலை போய்ட்டுருக்கு. நம்மளோட பெட்டி அப்புறம் அதோட பெட்டிக்கான மூடி எல்லாம் அங்கே இருக்குது. இதுதான் டாப்பு மைக்கா ஷீட்டு கைட்டு வச்சது. இது மட்டும்தான் முயசாக இருக்குது. ஏதோ பழைய அடப்பலகை அது பின்னாடி வர்றது. இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தேன், கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்காத இருக்கணும்னு. இப்போது இந்த இடமும் வெயில் வந்துடுச்சு. மேலே டாப்பில் ப்ளைவுட் அடிக்கிறாப்புல தம்பி. இந்த பக்கம் இன்னும் அந்த கட்டிங் வேலை போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட சைடில் சேனல் நிறையா வரும், அதனால் அதுக்கான வேலை போயிட்டுருக்கு. டாப்பில் ப்ளைவுட் மட்டும் வச்சுருக்கு, இதுக்கும் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே அதில் நெட்டு போடுவாங்க, நெட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணணும். அதேமாதிரி இது எலக்ட்ரிஷியன் வந்தாங்க, இந்த ஒயரிங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எது எதுக்குன்னு தொங்க விடுற மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க. மீதி வந்து இந்த மைக்கா இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் மீதி வேலை நடக்கும். இது மட்டும்தான் விட்டாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து வேறு மைக்கா போட்டு ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு மாரி ஓட்டை இதெல்லாம் வேறு போட்டு அடிக்கணும். வெயில் பட்டைய கலப்பு முடியல. நம்மளாம் சுற்றி நின்றுட்டுருக்கோம், அவனும் வேலை செஞ்சுட்ருக்கான். அவங்களுக்கு எப்படி இருக்கும். இங்கே ஒரு பக்கம் இந்த வண்டிக்கு வேலை போயிட்டுருக்கு. இந்த கண்டெய்னரை வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி சைடு தகடு வச்சு அப்படியே கீழே ஆணி அடிச்சுட்டு மடக்கி விட்டுறாங்க. மடக்கி விட்டு மேலே ஆணி வச்சுக்கிறாங்க. இதை மடக்கி வச்சு அடித்தாச்சு. அடுத்து மேலே தகரம் சைடு தகரம் எல்லா வரையும் போயிட்டுருக்கு. பையன் சைடில் அந்த தகரத்தை அடிச்சிட்ருக்கான். மேலே அடித்தாச்சு. இந்த சைடு லைட்டாக அடித்து வச்சுருக்காங்க. உள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் வந்து போல் நட்டு போட்டு டைட் பண்ணிட்டாங்க பலகைக்கு. வாங்க பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடியும் ஒர்க்கு கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இன்னும் என்ன ஆனால்
பற்ற வைக்கிறதும் அடுப்பு எறிகிறதும் ஒரே வேலை போய்கிட்டே தான் இருக்குது. இந்த லென்த்து போய்ட்டுருக்கு இப்போது இந்த கட்டிங். இந்த சேனலில் வந்து ஸ்டேர்ஸு அது வரைக்கும் போகுது இல்லையா, அதுக்காக அதே மாதிரி அதுக்கான சேனலை கட் பண்ணுறாங்க. அது போட்டு இந்த இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருவாங்க. சப்போர்ட் கொடுத்தோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேனல் போகும். இதில் வந்து அப்படி ஒரு சேனல் அது இது வந்து லென்த்து பெருசாக போகாது, சின்னதாக தான் போகும். அது மட்டும்தான் பெருசு. மற்றபடி ஸ்கில்டன் ஒர்க்கு மேலே எல்லாம் முடிஞ்சதுன்னா எல்லாம் ஆமாம், இன்னும் பாயிண்ட் வச்சு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னும் ரன் ப்ளே வெல்டு அதெல்லாம் அடிக்கணும். வர குறுக்கால் அந்த கிராஸ் பேர், அதுக்கு சென்டர் கிராஸ் பேர், அதுக்கு அந்தாண்ட ஓரம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. இது வந்து கொஞ்சம் உள்ளே அழுத்தி பிடிக்கணுன்றதுக்காக டைட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க போல். இதெல்லாம் அடுத்த வேலை. முதல்ல இந்த வேலை முடிக்கட்டும், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சேர்ஸ் கட்டிங் போயிட்டுருக்கு. உள்ள அது டபுள் கிராஸ் பார் ஒன்று உள்ள எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதனால அது இன்னும் கட் ஆகலை. வெளி சேர்ஸ் மட்டும் கட் ஆகுது. கீழே விழ போகுது. அவ்வளோதான் வந்துச்சு. சேஸு கட் பண்ணியாச்சு. அது எக்ஸ்ட்ரா கிராஸ் பார். சேர்ஸ் கட்டிங் வேலை முடிஞ்சுது. இது வரைக்கும் என்ன வேலை போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சேர்ஸை கட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் அடித்து போட்டாங்க. இங்கே ஒரு கட்டிங் வேலை போயிட்டுருக்கு. இது எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரில. அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இன்னைக்கு அவர் பின்னாடி இருக்கிறவர் கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸுக்கு ஒரு எள்ளு போட்டு அந்த லைட்டு கிரில் மாரி ஒன்று பண்ணுவாங்களா, அது இவங்களுக்கு இந்த வேலை. முன்னாடி பார்த்தோன்னா அந்த பையன் அந்த கேபின் ஒர்க்கு ஒருத்தரும் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வளைவு தகரெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அதையும் போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த சைடு ஆங்கிள் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் வந்து பேஸ்ட்டு தடவி வச்சுருக்காங்க, அதாவது தண்ணி உள்ளே போகாததுக்காக. ஆப்போசிட்டில் பையன் வேலை பார்த்துட்ருக்கான். இன்னும் கட் பண்ணி போட்டுட்ருக்கான். இது தண்ணி போகிறது தான்டா இது. தண்ணி போகிறது தானே இது. வாட்டர் சேனல் சைடில், அதாவது டாப்லேருந்து வழிஞ்சு வர தண்ணி அது வழியாக வட்டு இப்படி வரும். அதுக்காக அந்த வேலை இப்போ கட் பண்ணி அடிக்கிறான் பையன். அந்தாண்ட பக்கம் அடிக்கலையோ? அந்தாண்ட அடிச்சாச்சா? கவனிக்கவே இல்லையா? இருங்க பார்க்கலாம். அடிச்சிருக்கு. நேராக அந்த வளைவு தகட வரல, அதுக்கு நேராக ஒரு லென்த்து மாரி ஒன்று போகுது பாருங்கள். அதுதான் வந்து கேபின்லேருந்து வர தண்ணி வந்து அப்படியே வந்து வழிஞ்சி வழியாக ஊற்றும். மழை தண்ணி பனி எது வந்தாலும்
இப்போது அந்த வேலையை தான் பையன் பார்த்துட்ருக்கான். இதை அடித்து முடிச்சுட்டேன்னா உன் ஒர்க்கு முடிஞ்சிருமாடா? அதில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது ஒரு பாடி வண்டி வந்திருக்கு. லைட்டாக சின்ன சின்ன ஒர்க் தான். நாட்டு பண்ணுவாங்களா என்ன தெரில. அந்த வண்டியோட ஒர்க்கு அப்படியே தான் இருக்குது. கேபினு கூண்டுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. மதியம் ஒரு 4 பேர் வந்தாங்க. அப்படியே கேபினு கூண்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் இன்ஜின் மட்டும் இருக்கு பாருங்க, அந்த வண்டிக்கு. நம்ம வண்டி வேலை கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சுது. மீதி வேலைலாம் பேலன்ஸ் வந்து நாளைக்கு தான். இதுக்கு மேலே டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. இதுவே எப்பயோ முடிச்சிருக்கணும். சரி, கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், செய்கிறாங்க. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட அவங்க ஒர்க்கும் முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் நான் காலையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் பாய்.